பேசிலஸ் துரிஞ்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நுண்ணீரை வந்து சேர்க்குறாங்க. அந்த நுண்ணீர் என்ன பண்ணுன்னா அந்த நுண்ணீர் பூச்சிகளை கொல்லும். இப்போ ஒரு பூச்சி இருக்குது, இப்போ நம்மளுக்கு மலேரியா டெங்கு இந்த மாதிரிலாம் வருது இல்லை, வந்து நம்ம நிறைய பேர் சாகுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் பூச்சிகளுக்கு இந்த மாதிரி நுண்ணீர்கள் வந்து அதை இந்த நுண்ணீர்களை அதை கொன்றும். இப்போ என்ன பண்ணுறோன்னா மண்ணில் வந்து நம்ம அதிக அளவில் இயற்கை முறையில் இந்த நுண்ணீர்கள் சேர்க்கறது, இடுபொருட்களை பயன்படுத்துறது, அதிக மக்களை சேர்க்கறது, உப்புகளை போடாமல் இருக்கிற ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இருக்கும்போது அங்கே அளவுக்கு அதிகமாக நுண்ணீர்கள் போயிருக்கும். ஒரு காலத்தில் நுண்ணீர்கள் வந்து தாவரங்களுக்கு நன்மை பண்ணிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்குன்னா அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வறட்சி தாங்கிறது கூட சில நுண்ணீர்கள் உதவி பண்ணும். மானாவாரி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணி அளவு தண்ணி பாய்க்க மாட்டாங்க, மழை பெஞ்சால் மட்டும் தான் வளரும். நெல் கூட பண்ணுவாங்க, மானாவாரியாக நெல் கூட பண்ணுவாங்க. அங்கே என்னன்னா அதுக்கேற்ற நுண்ணீர்கள் அங்கே இருக்கும். அந்த நுண்ணீர்கள் அதுக்கேற்ற சூழலாக அதுக்கு உருவாக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எப்போ நம்ம மண்ணில் வந்து நுண்ணீர்கள் அதிகமாக உருவாக்குறோமோ மண் வளமாகும். அப்போ என்ன ஆகுது, இப்போ நான் சாப்பிட்றேன், நான் இருக்கேன், நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டேன்னா எனக்கு ஏதாவது நோய் வருமா? எதுவுமே வராது. அதே தான் நீ எந்த அளவுக்கு மண்ணை வளமாக மாற்றுறீங்களோ அதுலேருந்து வர வந்து செடிகள் வந்து அதிக அளவு சத்துக்களை எடுத்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். இப்போ வந்து பூச்சிகள் வந்து பாரத நெல் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சொனம் இருக்கும். அப்போ என்னன்னா அது பூச்சிகளை அதை தாக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு செடி இருக்குன்னா செடிகள் ஒரு உயிர் தான். அது என்ன பண்ணுன்னா பூச்சி ரகங்கள் வருது, அதுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னா அது என்னென்னா தன்னோட சுவையை கசப்பாக மாற்றிக்கும். அது ஒரு உயிர் தானே, செடி ஒரு உயிர் தான். அதுகளுக்கும் மூளைகள் அந்த இதெல்லாம் இருக்குது, ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா தன்னை பூச்சி தாக்க வருதுன்னா தன்னோட சுவையை கசப்பாக மாற்றிக்கும். அப்பவும் பூச்சி அதை தாக்காது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை முடிஞ்ச அளவு மண்ணில் நுண்ணீருக்கு அதிகமாக பெருகிட்டோம்னா அதோட வேலை அது எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கும். இப்போ புளிச்சு தண்ணி தெளிப்பாங்க, புளிச்சு தண்ணி தெளித்தா செடி நல்லா வளரும். ஏன்னா அதில் வந்து குளிச்ச மோரில் தெரியுமோ அதில் ஒரு ஈஸ்ட் உருவாகும். அந்த ஈஸ்ட்டு வந்து கெட்டது செய்கிற நுண்ணீர்கள்லேருந்து எல்லாத்தையும் நோய்கள்லாம் கட்டுப்படுத்தும். சரிங்களா? பாக்டீரியா இதெல்லாம் கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி தான். சரிங்களா?